பிரேம், உங்களை கணவர் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கஷ்டமான நேரத்திலையும் நீங்க எனக்கு துணையா நின்று இருக்கீங்க. எனக்கு பக்கபலமா இருந்தீங்க. புருஷங்கிற உறவை எப்படி அழகாக்குறதுங்கிற விஷயத்த உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கணும். ரோகிணி அக்கா, நீ என்னோட ஓரக்கத்தி ஞாபகம் இருக்குல்ல? ஆனாலும் நீ என்னைக்குமே புகுந்த வீட்டுல என்னோட தங்கச்சியா தான் இருந்திருக்க. அதே குழந்தைத்தனம், அதே குறும்புத்தனம், அதே அன்பு. அத்தை மாமா எல்லாருக்குமே உங்களை மாதிரி மாமனார் மாமியார் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு அவளோட பிறந்த வீடு ஞாபகத்துக்கே வராது. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னைக்குமே எங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்ததே கிடையாது. எல்லார் வீட்லயும் உறவுகளுக்குள்ள ஓரக்கத்திங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் சச்சரவு எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளேயும் நடந்திருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னைக்குமே நம்ம அன்பை பாதிச்சதில்லை. தெரியத்த, நீங்க எப்பவுமே என்கிட்ட இதைத்தானே சொல்லுவீங்க, இந்த குடும்பத்தோட வேர் நான் தான் சொல்வீங்க. உண்மை சொல்லட்டுமா, உண்மையிலேயே இந்த குடும்பத்தோட பெரிய ஆணிவர் நீங்க தான். எங்க எல்லாரையுமே பாதுகாக்கிறவங்க. எங்க எல்லாரோட ஆதாரமே நீங்க தான். மூலைகள்ல நான் விதைகளை விதைச்சிட்டேன். கடைசியா ஒண்ணுதான் இருக்கு. நான் எப்படியாவது அங்கேயும் விதைகளை விதைச்சாலும் நான் தோல்வியை ஏத்துக்கவே மாட்டேன். இன்னும் ஒரே ஒரு இடத்துலதான் நான் விதைக்கணும். நான் எப்படியாவது இந்த வேலையை முடிச்சாகணும். உன்னோட முயற்சி எல்லாம் வீணாயிடுச்சு சீமா. உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாதா, அதை புரிஞ்சுக்கோ. உன்னோட விளையாட்டும் அப்புறம் தேவிகாவோட விளையாட்டும் இன்னியோட நிரந்தரமா முடிய போகுது சீமா. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, உன்னால என்ன முடியாது. அடுத்து நீதான் சீமா. நல்லா பாத்துக்கோ சீமா, இந்த பூமியில தான் இன்னைக்கு நீ சமாதியாக போற. அவங்க உனக்கு எதிரி இல்ல, நான் தான் உன்னோட எதிரி. தயவு செஞ்சு சீமாக்காவை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு காயத்ரி. நீ தண்டனையை எனக்கு கொடு. இல்ல, ஒரு விதத்துல இவ்வளவு எனக்கு ரொம்ப நெருங்கிய எதிரி. ஏன்னா இந்த சீமா தான் என்னோட அன்பான 2 பக்தைகளை கொன்னவன். இவதான் அன்னைக்கு என்னோட சிலையவே உடைச்சவன்.
என்ன இவ அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிட்டா? அது மட்டும் இல்ல, இந்த சீமா என்ன தன்னோட அறிவால எத்தனை முறை என்ன முட்டாளாக்கியிருக்கான்.